உயிர் நண்பர் அண்ணன் வேட்டவளம் மணிகண்டன் அவர்களே, தேவரின் சொந்தங்களே, வீர பரத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளச்சாமி தேவர் இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழியில நானும் காரணமாக இருந்திருக்கணும். என்ன கேட்டால், நான் கோயில்பட்டிக்கு வரேன்னா வெள்ளச்சாமி வரைய போறதில்லை. நான் தீர்த்தாசி வச்சு இந்த கோயில்பட்டில் இந்திரா நகரில் இருக்கும் போது தம்பி LLB படிச்சுட்டு இந்த லீவுக்கு வருவார். அன்னைக்கு முதல்ல அந்த எண்ணமே நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அன்னைக்கு தான் வந்தது. அதற்கு அடுத்து மாணவர் இயக்கமா ஆரம்பிச்சு மக்கள் இயக்கமா மாறி இன்னைக்கு பசுமன் தேசிய கழகமா அரசியல் கட்சியா உருவாக்கி இருக்குன்னா இந்த கோயில்பட்டி இந்த ஆத்தா செங்கோலி சாமி அவங்களுடைய அந்த இடம். இன்னைக்கு வெள்ளச்சாமி தேவர் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்பளுக்கு பெற்ற ஒரு தலைவர் உருவாக்குறது இந்த கோயில்பட்டி மட்டும்தான். வெளியில வந்தார். அப்ப இந்த கோயில்பட்டியில இருந்து இந்த மணியாச்சி திட்டம் போல அந்த ஏரி சுற்று வட்டார மக்கள் போனா அங்க உள்ள இளைஞர்கள், வீரத்துக்கு பேர் கொண்ட இளைஞர்களுக்கு உள்ளது எனக்கு தெரியும். அப்பவே பாளையங்கோட்டை சிறைச்சாலையில 200 வண்டியோட தம்பியை வரவேற்று கொண்டு வந்த மண் இந்த மண். பொள்ளாச்சியில இதே மாதிரி ஒரு விழா நடத்தினாங்க. இதை விட சிறப்பான கூட சொல்லலாம். இங்க நம்ம தென் மாவட்டங்கள்ல நம்ம தேவர் சமுதாயத்துக்கு விழா நடக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தை தேவர் மண்டலமாக ஆக்கி காமிக்கிறது மாதிரி அங்கேயும் நம்மளுடைய இயக்கம் வெள்ளச்சாமத்தினுடைய இயக்கம் வருவாய். சில பேருக்கு தலைவர்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். ஒரு மாவட்டத்துக்குள்ளதான் அவருடைய செல்வாக்கு அவங்களுடைய புகழ் இருக்கும். ஆனா நமது தலைவர் வெள்ளச்சாமி தேவருக்கு தமிழ்நாடு இல்ல, பாம்பே, பாண்டிச்சேரி, கேரளா நம்மளுடைய தலைவரை பார்த்து வெள்ளிவார வெள்ளச்சாமி பாம்பேல தலைவருக்கு வெள்ளிவார பரிசு வழங்கி கௌரவிச்சாங்க. அப்படி இருந்த ஒரு இயக்கமா இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கு உருவாகிறதுக்கு காரணம் அந்த விதை, முதல் விதை விதைக்கப்பட்ட இடம் இந்த கோயில்பட்டி. தம்பியினுடைய முன்னாள் நண்பர்கள் தம்பி அரசியலுக்கு 15-16 வருஷம் ஆச்சு. பக்கத்துல ஒரு சந்துல முத பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு 10-30 பேரோட பசங்களோட ஓடியிருந்தாங்க. நான் தீர்காசி போயிட்டு பைக்ல வந்தேன். எனக்கு அப்ப அதுக்கு வேடிக்கை தெரிச்சு என்னடா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த 15 பசங்களோட ஆரம்பிச்ச அந்த இயக்கம் கோயில்பட்டியில மிக வலுவாக இருந்தது. பெரிய மக்கள் அடுத்து மக்கள் இயக்கமாகி இன்னைக்கு தேசிய கழகமாகி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படி முதல்ல ஆரம்பிச்சு இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது உடல் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வெள்ளச்சாமி தேவருக்கு ஒரு விழா இன்னைக்கு நடக்கணும் போது நம்மளை விட இப்ப வெளி மாவட்டத்துல எல்லா மாவட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க வெள்ளச்சாமி தேவரோட அடிப்படையில் ஆரம்பத்துல கூட இருந்தாங்க. அந்த சுற்று வட்டாரத்துல கோயில்பட்டி சுற்று வட்டாரம் நமது தேவரின சொந்தங்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்ம உண்மையான தேவராக இருந்தால் அத்தனை பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய இயக்கம் நீண்ட நாள் இயக்கம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு செங்கோலி ஐமா தாய் இருந்ததுக்கு தேரோட்டத்துக்கு நடந்தது பார்த்தேன், தேரோட்டத்துக்கு விசேஷத்துக்கு வந்தது பார்த்தேன். நீங்க பூரா அந்த ஏரியா பூரா இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சுற்று வட்டார நம்மளது திருநெல்வேலியில இருந்து வண்டியில தண்ணி கூட்டு வந்துருந்தோம். தலைவர் வர வண்டியில வர வேண்டாம். ஆனா
அந்த இதையும் அடக்கிட்டு நம்ம தலைவர் முன்னாடி உட்கார்ந்து வந்தேன். காரணம் என்ன கேட்டாச்சுன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள், கோயில்பட்டி மக்களுடைய உணர்ச்சிகள் எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை எம்எல்ஏ ஓடியாரு இருந்தப்படும் சொல்றாரு, எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. நான் கூட அந்த சமயத்தில் பேசுறேன். எம்எல்ஏ கூட்டா முண்டி விட்டு தள்ளுறாங்க. எம்எல்ஏ வந்து எல்லாரும் வர்றாங்க, மனசுக்கு தயார் பண்ற மாதிரி. நீங்க எல்லாரும் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டே நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம். நமது வெள்ளச்சாமி உயிரோடு இருந்த காலத்திலையும் அவரால் எந்த இடத்திலையும் வன்முறைங்கிறது ஏற்படுத்தாது. அவர் மறைஞ்சதுக்கு அடுத்து அப்படி ஒரு நிகழ்வு வரக்கூடாது. அடுத்து பஸ் ஸ்டாண்டில் மறைக்கிறதுக்கு ஆட்கள் தயாராகிறாங்க. அதனால எங்க கூட வந்த 20 வண்டியில் அந்த ஒரு வண்டியை மட்டும் தனியாக, எனக்கு நான் கோயில்பட்டி இருந்தனால அந்த பாதையெல்லாம் தெரியும். வலது பக்கம் திரும்பி சம்பந்தமாக இப்படி மேட்டு வழி போயிட்டோம். என்ன என் தலைவரை சேர்ந்து போயிட்டா, நீங்க பஸ்ல உடனே கடவுள் செய்ய கடவுள் உடப்பாங்க, பிரச்சனை போவாங்க, நம்மளால உணர்ச்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு கோயில்பட்டி நகரமே ஒரு பல்முறையா மாறி அதை வந்து நம்ம தலைவர் இருக்கும் போது இல்லை, இறந்ததுக்கு அடுத்து இவரை புகழோட இருந்து கடைசியில பார்த்தாச்சுன்னா வெள்ளச்சாமி இறந்தா பையன் கடவுளமாகி போட்டேன். கடவுள் மாற்று சாதியினரோ பொதுமக்களோ நம்மளை வந்து என்னைக்குமே வந்து அவங்களுக்கு இடைவெளி இல்லாம நடக்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா நமக்கு வந்து அவங்க எழுதியும் கிடையாது. ஒன்று வச்சாச்சுன்னா நீங்க அங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செஞ்சிட்டீங்கன்னா என்னுடைய பேச்சு அதை ஈடுபடாது. ஒரு 4 அதிகாரிகிட்ட சொன்னாலுமோ ஒரு எம்எல்ஏ வந்து சொன்னாலுமே உங்க வேலையை பார்த்து போயான்னு சொல்லுவாங்க. நம்ம மதிக்காம சில விஷயங்களுக்கு வந்து மோட்டத்தனமா முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான். அந்த முறையில் உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சந்திச்ச விளக்கத்தை சொல்ற வாய்ப்பு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு கொண்டு போனோம். ஒரு தெப்பக்குளம் நம்ம ஒரு சிவன் கோயில், பெரிய சிவன் கோயில் ஆலயத்தில் கூட அந்த அளவுக்கு தெப்பப்படாது. நீங்க வருகை அடுத்து மணிமண்டபம் 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட வந்து முரண்பாடா கொண்டு போனதுனால தான் அன்னைக்கு பசுமட்ட தேவையா பக்கத்துல தெய்வமா இருக்கிறார். தேவரையாருடைய புகழ் இருக்கிறது வரைக்கும், நம்மளுடைய சமுதாயத்தினுடைய புகழ் இருக்கிறது வரைக்கும் வெள்ளச்சாமியினுடைய புகழும் கட்டாயம் இருக்கும். அது என்னன்னா, உண்மையாக சமுதாயம்னு உண்மையிலே உழைச்சதுனால அவருக்கு கிடைச்ச பாக்கியம். கடைசி காலத்துல கூட வெள்ளச்சாமி நம்மகிட்ட இருந்து ஒதுக்கி இருந்தாருங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். ஆனால் கோயில்பட்டி மண்ணையோ கோயில்பட்டி மக்களை என்னைக்குமே பார்த்தது கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு வரும்போது கோயில்பட்டி உணவு அத்தனை பேர் இந்த பாஸ்கரன் இயக்கம் வந்து உண்மையா உணர்வாயிருந்து இந்த இயக்கத்திற்கு வந்து பாடுபட்ட ஆட்கள் தேசியிலிருந்து நிறைய இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய மேல பிரியமா தான் அவர் இருந்தார். அப்படி சில பேர் அவர் உண்மையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அவருக்கு அண்ணன் தம்பி காலில் விழுந்து வணங்குறது மாதிரி இன்னைக்கு அவர் தெய்வமாயி இன்னைக்கு காலில் விழுந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு தேவையா மாதிரி ஒரு கடவுள் மாதிரி இன்னைக்கு ஆயிருக்காரு. நம்ம தலைவர் வேகமா பேசணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வேகமா பேச வேண்டிய விஷயம் இல்லை. அது வேகமா பேச வேண்டிய காலகட்டம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. வந்தாலும் பேச முடியாம இல்லை. பேச வேண்டியதெல்லாம் மைனர் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைய பத்தி இந்த கோயில்பட்டு எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லா இடத்துலையும் போய் வந்துகிட்டு இருந்தவன் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்ம அங்கமுத்தானில இருந்து முத்துப்பாண்டன் மச்சான்ல இருந்து சேகரி நம்ம ஃப்ரெண்டுல இருந்து எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். நைசாமிக்கவருடைய பழைய அவர் கூட இருந்தவங்க பூரா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திருக்கிறீங்க. மக்கள் இந்த அளவுக்கு மாறிட்டாங்க, முதல்ல மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பு நமக்கு போட்டிருக்காங்க. அது அவங்க கடமை. ஆனா அது நமக்கு தேவையில்லை. அவங்க இன்னைக்கு வராம இருந்திருந்தாலும் நம்ம பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த இடைவெளி நிற்க மாட்டோம். இன்னைக்குமே எந்த அரசியல் கட்சியில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தேவர் ஒருத்தர் இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது. ஒரு தேவர் அரசியல் பண்ண முடியாது. எந்த அரசியல் காரணம் வந்து அந்த ஆளுமை திறன் நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பெரிய ஆளுங்களும் தைரியம் பண்ண நம்ம அந்த தேவாலய கூட இருந்தாலே போகும். அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம். நம்ம பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மள இப்ப அச்சீவ்மெண்ட்ல இருந்து
தேவடைய சிலைக்கு மாலை போடணும்னு நான் வரலன்னு சொல்லி வரலாறு கூட வண்டியில் போன செலவு பண்ணிட்டு போறாங்க, நிப்பாட்டிக்கிட்டாங்க. மற்ற ஆளுங்க என்ன நினைப்பாங்க, 2 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆகட்டுமியா, நம்ம விசேஷம் வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியட்டும் நினைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, இங்கிட்டு 50 வண்டி அங்கிட்டு 50 வண்டி நிற்கும் போது எத்தனையோ அவசரத்துக்கு ஏதோ பிரச்சனைகள் வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா, வெள்ளச்சாமிக்கு விழா வச்சிருக்காங்க, பாரியாத தேவாரம் பண்றாங்க, பாருங்க வண்டியில மறைஞ்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை வாங்க நம்ம விரும்பக்கூடிய சமுதாயம் நம்ம சமுதாயம் அல்ல. ஆனா நம்ம இவ்வளவு ஒழுக்கமா பிரச்சனை இல்லாம இந்த அளவுக்கு காவல்துறைக்காரங்க கூட யாரையும் சொல்லாத அளவுக்கு நம்ம ஆண்களே நம்ம மாவட்ட செயலர் மையத்தில் உள்ளவங்களை போய் கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னா, வெள்ளச்சாமி அந்த அளவுக்கு ராணுவ மாதிரி கட்டுப்பாடு உங்களை எல்லாத்தையும் உருவாக்கி. நான் ஏன் உங்கள்கிட்ட அதிகமா வேகமாவே பேசுறது தெரியுமா? ஏற்கனவே நீங்க ரொம்ப வேகமான ஆளுங்க, நாங்கள் லேசா உங்களை உசுப்பேற்றி விட என்ன ஆளு நிலைமை தாங்க நாடு தாங்க. அதனாலதான் என்னைக்குமே நான் அமைதியாவே பேசுறது. வேகமா பேச தெரியாம இல்ல, மரம் ஒரு தேவ சமயத்தை பிறந்தவனுக்கு வேகமா பேச முடியும், வேகமாக செயல்பட முடியும், பேச முடியும். வேகமா பேசினா கை நீட்டியும் விசிலிட்டியும் ஒரு பிரச்சனை அடுத்த உருவாகும். அந்த பிரச்சனை உருவாகக்கூடாது. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு இருந்திருந்தாலும் நம்ம பிரச்சனையில இறங்கி இருந்தோம்னா அவங்களால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம அப்படியே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்மள அடங்கி போனால்தான் அமைதி. நம்மளை அடக்க நினைத்து நம்மளை அடங்க மறுத்தால் நம்மளை யாரா இருந்தாலும் நம்மளை அடக்கவே முடியாது. அது போலீஸ் ராணுவமே வந்தாலும் நம்மளை அடக்க முடியாது. ஆனா அந்த நிலைக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். உண்மையில தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி இருக்காங்களே, ரொம்ப நல்லவர். இதுவரை நமக்கு ஒரு 4-5 பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு. விளாத்தியோடத்தில் குடியேற்றத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. கணேசனுடைய தம்பி கிட்டுப்பெருமாக ஏற்படும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ணார். அதுகளெல்லாம் நாம் சரியாக கடந்து பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ யாருக்கும் எந்த இடையூறும் இன்னங்களும் நம்ம செய்யாம இருந்ததுனால இந்த கோயில்பட்டி மாநகரத்துல நடு சென்று ஒரு மாநகரத்துக்கு உள்ள சென்றுல அந்த தாய் செங்கொடி தாமை மேட்டை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேல உள்ள நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நன்றி சொல்லணும். காரணம் என்னாச்சுன்னா, நம்ம சமுதாயத்து மேலையும் குறிப்பா வெள்ளச்சாமி தோருடைய பாசனை சேர்ந்த பசுமன் தேவசேகர வளர்ச்சித்துறை இயக்கத்துடைய அவருக்கு ஒரு நம்பிக்கை. வெள்ளச்சாமி தேவர் இந்த கட்டுக்கோப்பா அந்த இயக்கத்தை வளர்ந்துக்கிறாரு அப்படின்னு வெள்ளச்சாமி தேவர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த நம்பிக்கையில இன்னைக்கு நமக்கு இந்த பரிசு கொடுத்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம காத்திருக்காங்க. ஆனால் அவங்களே வராவிட்டாலும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி தான் நீங்க மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் நல்ல செஞ்சிருப்பீங்க. நம்ம என்னைக்குமே பிற சமுதாயத்துக்கு இதுவரை பாதுகாவலனா தான் இருந்திருக்கோம், இன்னையும் அப்படித்தான் இருக்கிறோம். நெல்லை சீமையில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்குன்னு நம்மளுடைய தேசிய கழகத்துக்குன்னு ஒரு கோட்டை மாதிரி சொன்னாங்க இல்லையா? அதே சூழல் தூத்துக்குடி மாவட்டத்திலே மாறிக்கிறது. இன்னைக்கு கோயில்பட்டி வந்துச்சு. இனி நெல்லை மாவட்டம் போல் அனைத்து மாவட்டம், பொள்ளாச்சி போல் நெல்லை மாவட்டம் போல், கோயம்புத்தூர் போல், திருப்பூர் போல், திருப்பூர்லயே திருப்பூர்ல நம்ம நிர்வாகி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தலைவர் மறைஞ்சதுக்கு அடுத்து ரொம்ப மனசு முடிஞ்சு ரொம்ப இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த மேட மூலியமா கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாவட்டத்திலும் சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, பொள்ளாச்சியில இருந்திருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க, திருப்பூர்ல வந்திருக்கிறீங்க, பழனியில வந்திருக்கீங்க, ஒட்டச்சத்திரம், திண்டுக்கல், கன்னியாகுமரியில இருந்து அனைத்து மாவட்டங்களும் வந்திருக்கிறீங்க. உங்களை தனிப்பட்ட முறையில நான் யார்ட்டையும் உங்களை நல விசாரிக்க முடியல, உங்களை பார்க்க முடியல. அது நீங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டீங்க. எனக்கு கிடைக்கிற மரியாதை, இயக்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை, வெள்ளச்சாமத்துக்கு கிடைக்கிற மரியாதை நினைப்பீங்க. உங்களுக்கு நீங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஆட்கள்.
அதே மாதிரி இன்னும் தமிழ்நாட்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நம்ம இயக்க செல்வாக்கு இருக்கும் மாதிரி இன்னும் அனைத்து எங்க செங்கல்பட்டு இருந்து தருமபுரி வரைக்கும் நம்மளுடைய பசுமன் தேசிய கழகம் கூட தெரியாத இடம் இருக்காத சூழல் அடுத்த வருஷத்துல மாறி இந்த இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான என்னாச்சுன்னா வெள்ளச்சாமி தேவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சில பேர் சமுதாயத்தை பயன்படுத்தி சம்பாத்தியம் பண்ணுவாங்க, சில பேர் தன்னுடைய தொழிலை பாதுகாக்க இயக்கம் நடத்துவாங்க, யாருக்கு அப்படி சொல்ல கூட. ஆனா வெள்ளச்சாமி தேவர் கடைசி வரைக்கும் சமுதாயம் சமுதாயம் என் மக்கள் தேவரையா தேவரையாங்கிறத கடைசி வரைக்கும் உயிர்ப்பிட்ட வாழ்க்கை. அவர் மறையும் போது கூட தேவரையா சமுதாயம் தேவர் சமுதாயம் இப்படி உங்களை மாதிரி 2000 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து மைக்ல பேசிட்டு இருக்கும் போதே அண்ணன் சொல்லும் போது செஞ்சார். இந்த அதான் அவரை சொல்றது மாதிரி குருசாமிச்சான் சொல்றது மாதிரி சொந்தக்காரங்களோட உட்கார்ந்து செத்த தலைவர் மரணத்தை கூட தன்னுடைய இன மக்களோட இருந்த மறைந்த தலைவர் வேற யாருமே அந்த வாய்ப்புகள் யாருக்குமே கிடைக்கல. கல்யாணம் முடிக்கலையே திருமணங்களே உனக்கு யாரையும் முட்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இறந்தானே இந்த பையன்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து தேவரைக்கிற மாதிரி 1000 பேர் தலைவர் வெள்ளச்சாமிக்கு முட்டை போட்டாங்க. 1000 பேர் தாய் வகுப்பை சேர்ந்ததுக்கே முட்டை போடுவாங்க. 1000 பேர் நம்ம ஆளுங்க முட்டை போடுறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கிறாருங்கிறது வந்து அதாவது என்னைக்குமே உள்ளூர்ல வந்து உங்களுடைய மரியாதை யாருக்குமே தெரியும். அடுத்து இப்ப இணைத்தலைவர் அண்ணனை இந்த மேடையில தான் நம்ம அறிவுப்படுத்திருக்கிறோம். அண்ணன் வந்து கஸ்டம்ஸ்ல வந்து பெரிய ஆபீசரா இருந்தவர். ஒரு விஷயம் அண்ணன் சொன்ன கூட வந்து கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அண்ணன் திருமணம் பண்ணி இளம் வயதிலேயே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு விரக்தியான வாழ்க்கையில வந்து வேலையை எழுதி கொடுத்துட்டு எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணக்கூடியவரை எழுதி கொடுத்துட்டு அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் பணமும் சொத்து எதுவுமே தேவையில்லை, பதவி தேவை, வேலையில எழுதி கொடுத்துட்டு 6 மாசம் விரக்தியில் இருந்தவர் வெள்ளச்சாமி தேவரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர்தான் இன்னைக்கு சாதாரண ஆள் கிடையாது. வெள்ளச்சாமியோடைய படை பார்த்ததுக்கு அடுத்து இப்படியும் ஒரு உண்மையான தலைவர்கள் சமுதாயத்துக்கு இருக்கிறாங்களா இவருக்கு ஒரு ஆச்சரியம். மெட்ராஸ்ல தம்பி இருக்கும் போது இவரே சிங்கமுத்தரை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடிகர் சிங்கமுத்து அவரோட பழக இவர் அறியாம இவர் படிக்காத கிடையாது, ரொம்ப படித்தவர். ஒரு தலைவருக்காக இந்த சமுதாயத்துக்கு நம்ம வாழணும் அப்படின்ட்டு அதுவரை வாழ்க்கையே சூன்யமாய் போய் வாழ்க்கையை தேவையில்லை இருந்தவர் நம்ம தலைவர் வெள்ளச்சாமியை சந்திச்சுக்கிட்டு அவருடைய தொடர்பு கொடுத்துட்டு இன்னைக்கு தான் அவருக்கு பதவியே கொடுத்துருக்கிறோம். அண்ணன் மைனர்னே அது எனக்கு அடுத்த தகுதியான தலைவர். அதே மாதிரி அதுக்கு அவரும் எளியனும் உயரம் இல்லாதவர். இன்னைக்கு எதுக்கு சொல்றேன் நான், அப்ப இவங்களெல்லாம் மனசு மாறி வரக்கூடிய அளவுக்கு இருந்தா வெள்ளச்சாமி தவிர எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு. மூத்தவங்க எல்லாம் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய இயக்கம் வன்முறையான இயக்கம் இல்ல. ஒரு காலத்துல வன்முறை அதிகாரிகளை நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்ட வெள்ளச்சாமி தவிர இப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதரா என்று யார் யார் இளைஞர் போட்டாங்களோ அவங்களுக்கே நம்ம தலைவர் உதவி பண்ணாரு. அது நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு எழிலமை மாறி நிறைய வேட்டாள மணிகள் பிறந்தது பிராமணர் சமுதாயம், ஆனால் பழகிறது தேவர் சமுதாயம். நம்மளை விட ரொம்ப வேகமா பார்த்து வச்சுக்கோங்களேன். மந்திரி முதற்கொண்டு பயப்படாம அவரை கண்டா எதுவும் அம்மா எடுத்து போட்டு கொடுத்துருவாரோ நாளைக்கு நமக்கு வந்து பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. அப்படியா யாரு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவங்களே ஒரு மாதிரியா மந்திரி 3 எம்எல்ஏ உட்கார்ந்துக்கிறாங்க. அம்மா லெட்டர் கொடுத்துட்டு இவருக்கு செய்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி அவங்க வந்து அரசியல்வாதிகள் நோட் பண்ணுவாங்க. என்னடா வர்றோம் அத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறேன், ஒரு ஆள் மட்டும் மேடையில் உட்காந்துட்டே இருக்கிறான் அப்படி இவர் பக்கத்தில் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தாங்க. அப்படின்னாங்க இப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்து அவரை மந்திரியை பார்த்து கும்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு ஒரு வருத்தம். ஆனா நான் என்னை அறிவுப்படுத்தி மேடையில பேச சொன்னார். இந்த மாதிரி திருமண தேவரையாருடைய பேரை பசுமன்றது வந்திருக்கிறாரு, அவர் உரையாற்றுவார் சொன்ன உடனே நான் பேசணும்னா வெள்ளச்சாமி தேவரையா பேரை வெள்ளச்சாமியோட அண்ணன் சொன்ன உடனே அவங்க நினைச்ச ரெண்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிடுச்சு.
அவமானப்படுத்தி வச்சிருக்கேன். வேட்டலான மணியனை சரியான இடத்தை உட்கார வச்சிருக்கிறாரியா. அவர் நம்ம வரும்போது எதிர்க்க வேண்டிய அவசியம் அந்த தகுதி தராதரம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னு அன்னைக்கு அந்த மந்திரி கடைசி நினைச்சிட்டு போனாரு. என் கையை கொடுத்துட்டு ஐயா நான் யாரும் நினைச்சுக்கிறாரு உங்களுடைய தொடர்புல வச்சுக்கிற ஆசைப்படுறேன். சென்னை வந்தா என்னை சந்திக்க உங்களுக்கு எதனால செஞ்சு கொடுக்குறேன்னு மந்திரி சொன்னேன். அந்த சொல்றாங்கன்னா நானும் 10 என்னை அவர் உட்கார வச்சிருந்தால் அந்த மேடையில அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. வேட்டலான மணியன் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறாரு மேடையில் அப்படின்னா அப்போ எப்படியா வந்த ஆளுக்கு தெரியும். அப்புறம் கடைசியில் இவருடைய என்ன சொல்ற எதுக்காக சொல்றேன்னா நம்ம சமுதாயத்து மேல் அதிகமான பற்றும் பிடித்தவும் ஒரு வாரம் போன ஜென்மத்தில் நம்ம சமுதாயத்தில் இருந்து அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இப்படியா வந்த ஆளுகள்லாம் நம்ம இயக்கத்துல வர்றாங்கன்னா நம்ம வெள்ளச்சாமி தேவர் அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொன்னா எல்லாருக்கும் எல்லா மாவட்டத்திலும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஆட்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஒவ்வொரு சில பேர் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளருக்கு நம்ம சமயத்தில் 10,000 சம்பளம் ஒரு சும்மா கார் தெரியும். மாவட்டத்தில் 10,000 சம்பளம் சும்மா கார். எங்காச்சும் ஃபங்க்ஷன் வச்சாச்சுன்னா அம்மா வந்தாங்கன்னா கொடி காட்டுறதுக்கு ஒரு 500 பேருக்கு சம்பளம் கொடி போ. அந்த சமயத்தில் மட்டும் சீனை காமிச்சு கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க. ஐயா ரூல்ஸ் நடக்கும் போது மட்டும் கட்டை விட்டு வச்சு வால் பூசி விட்டு அன்னதானத்தை போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இயக்கம் அப்படி இல்லை. இன்னைக்கு இத்தனை வண்டி வந்திருக்குன்னா நான் பணம் கொடுத்து வண்டி குடிச்சு விட்டுருந்தா நான் எத்தனை லட்சம் செலவழிக்க முடியும்? கட்சியை நடத்த முடியாது. 4 தடவை என் பெருமைக்கு என்னுடைய தோரணைக்காக நம்மளோட கூட்டத்தை கூட்டி 4 தடவை செலவழிக்கலாம். 5ஆவது தடவை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்க வந்திருக்கிற பையங்க கூட சில தலைவரை பார்க்கணும் முன்னிட்டு சில இதெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கொத்த வேலைக்கு போறவங்கல இருந்து எல்லாருமே ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபா போட்டு பணம் போட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது அங்க இருந்து எல்லா மாவட்டத்திலும் இருந்து பொன்னாச்சி அவங்க சொந்த காசு கை காசை பணத்தை போட்டு வண்டி எடுத்து வர்றாங்க. நான் பசுமூட்டத்தை வந்ததுக்கு மொத்தமே 1000 ரூபாய் தான் எனக்கு செலவு. 1000 ரூபாய் செலவு டீசல் போட்டு வந்தாச்சு. இந்த கட்டை விட்டு பேனர்ல இருந்து எல்லாமே நம்ம மக்கள் எங்க உள்ளவங்களே செய்யறாங்க. நீங்களே காசு போட்டு செலவழிச்சு வரும்போது சொல்லுவாங்க சினிமா படத்துல சொல்லுவாங்க இது நானா கூட்டின கூட்டம்ல தானா வந்த கூட்டம். அதெல்லாம் சும்மா கற்பனைக்கு சினிமா. உண்மையிலே தானா கூடின கூட்டம் வெள்ளச்சாமி தேவர்கள் பசுமூட்டை கலாச்சிக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம பிரச்சனை வந்து கேட்கறதுக்கு நாள் இல்லாம தலைவர் ஓட்டு போயிட்டானையா. நம்ம சமுதாயத்தை யார் என்ன காப்பாற்ற முடியும்? நம்ம சமுதாயத்துக்கு யார் அந்த பிரச்சனை வந்தா யார் வருவாங்கன்ட்டு நம்ம சமுதாயத்தோட தலைவர்களே அந்த இடத்துல கண்ணீர் விட்டு போனாங்க. காரணம் கேட்டாச்சுன்னா அவர் சொன்னது மாதிரி மணிமணி சொன்ன மாதிரியே மத்தவங்க சொன்ன மாதிரியும் ஒருத்தர் மறைவுக்கு எடுத்துத்தான் அவருடைய புகழ் தெரியுமாங்க. அந்த நரிக்குடி ஏரியா புளிச்சோளத்து ஏரியாவில் அதாவது இந்த நூற்றாண்டிலேயே அவளை வண்டி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அங்க உள்ளவங்களுக்கு கூட அந்த நரிக்குடி சரௌண்டிங்ல தலைவர் நாங்க இருக்கிற வீடு ஒரு வீடு தேவமாரி வீடு புளிச்சோளத்துல தேவையாக தாழ்த்தப்பட்டவர்கள் 60 வீடு. நாங்க இந்த ஒரு வீடு எங்களுக்கு தொட்டொழிவு பண்றவங்க கூட அந்த 60 வீட்டுக்காரங்க தான். அதனால அந்த ஏரியால அங்க சாதிங்கிறத நாங்க பெரும்பாலும் காமிக்க மாட்டோம். அந்த பிரச்சனையில எல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதனால தம்பி அந்த ஏரியாக்கள்ல சமுதாய தலைவர் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிற மாட்டாங்க. அப்ப அந்த விளம்பரமாவோ ஒரு ஆடம்பரமாவோ ஊருக்கு வர மாட்டார். ஆனா அவர் மறைந்த அன்னைக்கு தான் அந்த உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அனைத்து மக்களும் இப்படியா வெள்ளச்சாமியத்தோடு இந்த அளவுக்கு ஆட்களை பழகி வச்சிருக்கிறாரு. இப்படியா ஒரு ஆள் இருந்திருக்கிறாரா, இப்படியுமா இருந்திருப்பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இன்னைக்கு நரிக்குடியில இருந்து நம்ம ஊர்ல இருந்து நரிக்குடியில இருந்து 10 வண்டி வந்திருக்கு. அந்த 10 வண்டியில 2 வண்டி தான் நம்ம இயக்கத்து வண்டி. அந்த 8 வண்டி வந்திருக்கிறது கோனாறு, செட்டியாறு, நாடாறு, பிள்ளைமாறு வந்திருக்கிறாங்க முஸ்லிம். அது என்ன காரணம்னா அங்க சமுதாய லைன்ல நடக்கல. ஆனா இருந்தாலும்
வெள்ளச்சாமத்திற்கு அடுத்து சோதித்ராணி ஆனா அங்க நம்ம கிழங்கு நரிக்குடியில் அங்க இருக்கிற பழகலாம் நம்ம பழகிற தன்மைகளை பார்த்து இந்த இயக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்க சரவண சுத்திர உள்ளவங்க அத்தனை பேர் நம்ம இயக்கத்துல இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒற்றுமையை காமிக்கிறதுக்காகவும் தேவையாவா வந்து நம்ம சாதி தலைவரை காமிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா வாவு சிதம்பரனாரு சுதந்திரப்பட்ட தியாகிங்க, அவரையே நீங்க சாதி தலைவர் ஆகிட்டாங்க. அப்ப நம்ம ஐயா விட்டு வைப்பாங்களா, தேவரை விட்டு வைப்பாங்களா? உண்மையிலே சாதி தலைவர்னா தேவையா கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஏன்னா 86,000 ஏக்கர் சொத்து தேவரையாவுக்கு, நாங்க ஒரு கிராமத்தை ஒரு 3000 ஏக்கர் எங்க கையில இருக்கு. அந்த 86,000 ஏக்கர்ல வந்து 60,000 ஏக்கர் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க ஏரியாவில், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே சாதி தலைவர் எடுத்தா வெள்ளச்சாமி தேவர் மட்டும்தான் சாதி தலைவர். அவரே சாதி சமுதாயம் வெள்ளச்சாமி தேவர் 10,000 பேருக்கு கூட உட்கார்ந்தா சிக்க மாதிரி இவதான் தலைவர். அந்த வெள்ளச்சாமி தேவருக்கு தவிர தேவரை அவன் எப்படி தனியா அடையாளம் தெரியுமோ, அதே மாதிரி வெள்ளச்சாமி தேவர் 10,000 பேருக்கு முன்னாடினாலும் தனியாக தெரியக்கூடிய தலைவர். அதனால் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் விடிவெள்ளி மாதிரி உருவாங்க தேவரையா உருவானாரு. அடுத்து நம்ம சமுதாயத்துக்கு வெள்ளச்சாமி தேவர் உருவாக்கிறாரு. இந்த இயக்கம் ஏதோ போயிருந்தாங்க போகாது. ஏன் நினைச்சுன்னா ஒரு வெள்ளச்சாமி தேவர் போனாலும் உங்களை மாதிரி 1 லட்சம் வெள்ளச்சாமி தேவர் இருக்கிறீங்க. இந்த கல்யாண மண்டபம் பிடிக்கிறது கூட முதல்ல கேட்கும் போது கொடுக்க மாட்டேங்குவாங்க. அதுக்காக எனது நண்பர் ஷேக் அப்துல் காதர் லைன்ஸ் பிரசிடென்ட் அவர் அனுப்பிச்சுட்டேன். ஐயா அப்ப தேவமானுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப நல்ல தேவமானா இருப்பாங்களோ, இவங்களுக்கு கொஞ்சம் அப்ப பிரச்சனை பண்ண மாட்டாங்களோ. இவரை போய் கேட்கும் போது சேக்கு போய் கேட்கும் போது எங்க பிரச்சனை வருங்க, சாப்பாடு விடுவீங்க, சண்டை விடுவாங்க, ஒன்னோட ஒண்ணு மண்ணு கட்டுவாங்க, கடைசியில வந்து கலவரமா தாங்க போகுங்க. அவங்களுக்கு உள்ள பயம், சேர உடைச்சிருவாங்களோ அதை உடைச்சிருவாங்களோ, நம்மளும் அதை கடந்துட்டோம். அதுக்கு அடுத்து அவர் போய் சொல்லி கேரண்டி கொடுத்து எதனால நான் பொறுப்பு, எந்த பிரச்சனையும் வராது, திருநெல்வேலி ஏரியாக்கெல்லாம் மற்ற இடத்துல போய் என் நண்பரை பத்தி விசாரிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு இல்லை, எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு அவர் தான் ஷேக் அப்துல் காதர் லைன்ஸ் பிரசிடென்ட் அவர் நண்பர் தான். மண்டபத்துக்கு பேசி முடிச்சார். இன்னைக்கு வரைக்கும் மண்டபத்துக்காரங்களுக்கு பயம் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போனதுக்கு அடுத்து அவங்களா கூப்பிட்டு எந்த ஒவ்வொரு மண்டபத்தையும் நடத்திட்டு போங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவரை சேர்த்து அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் போய் அவர்கிட்ட சொல்லிட்ட நண்பர்கிட்ட இன்னைக்கு கோயில்பட்டியில மட்டும்தான் மீரா கல்யாண மண்டபம்னா தெரியும். ஆனா நாளையில இருந்து தமிழ்நாட்டு அளவுக்கு மீரா கல்யாணம்னா தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு சேர்க்க ஒரு நண்பருக்கு வந்து பெருமையை சேர்த்து விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. இவர் 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சா கூட இந்த விளம்பரம் கிடைக்காது. இன்னைக்கு அத்தனை மாவட்டத்திலையும் மீரா கல்யாணம் எங்க கோயில் கொண்டாடுறது எல்லா பேருக்கும் தெரியுமே. அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இயக்கம் வந்து எல்லாருக்கும் நல்லதையும் செய்யும், கெடுதல் பண்ணாரு. இப்ப சேர்க்கையில இருந்து அங்கமுத்தன்மை முத்தப்பண்ணி மச்சான் எல்லாரும் வர்றாங்கன்னா வன்முறை இருக்கும், பிரச்சனை இருக்கும்னா வருவாங்களா? அவர் அங்கமுத்தன்மை தேவமான முத்துப்பண்ணி தேவமான இப்ப தொழிலதிபர்கள் ஆயிட்டாங்க. நம்ம சோழி விட்டு பாடமுன்னு சம்பாத்தியம் சன்னியாசிக்கு சாதி வரி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரத்தத்துல உயிர்கத்தை செய்ய வெளிக்காட்டிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா வெள்ளச்சாமி பத்தி தெரியும், ஏன் கூட பழங்களும் தெரியும். முத்தப்பண்ணி மச்சான் நானும் பரம் சொன்னேன், பைக்கில் தான் அலைய வாங்கிட்டாங்க. சனிக்கிழமையான தீப்பில சம்பளத்தை போட்டு ஊர் ஊரா போவோம். இன்னைக்கு பூரா எல்லாருமே நம்ம அங்க தெரியும். டீ கடையில மச்சான் கடையில இருக்கும் போது அன்னை ஆரம்ப காலத்துல வருவாரு, நம்ம கடையில நின்று டீ சாப்பிடுவாரு. அவருடைய அயராத உழைப்புக்கு இன்னைக்கு உயர்வான நிலையில நம்ம இருக்கிறாரு. நம்மளை பொறுத்த என்னன்னா, நம்ம சமுதாயத்துல ஒரு ஆள் வளர்ந்தால் அது நம் வளர்ந்தது மாதிரி. இந்த மாதிரி இந்த இடத்துல லாட்சி வச்சிருக்கிற காங்கிரஸ் ஆரியா அவர் அங்கமுத்து தேவரதியா, அது நம்ம பெருமையா சொல்லணும். அவருக்கு நமக்கு 10 பைசா உதவி வேண்டாம். ஆனா வந்து தேவரதியாது
தொழில் ரீதியாக பரமசிவனை அறக்கட்டளை பரமசிவனை மாதிரி நம்ம கல்வியில வரணும்னா பரமசிவனை நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல வந்து நல்ல நிலையில கோயில்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்கள பார்த்தா ஒரு பெருமை. 10 பேர் வந்து மொத்தமா கையில பிராஸ் வைக்கிறது நம்ம கூட வரலாறு கூட நம்ம தான் கொண்டாடியா இருப்போம். நம்ம கூட வரலாறு கூட ஒவ்வொருத்தரும் 10 பவுன் செமந்துக்கிட்டே வருவாங்க. அப்ப அது ஒரு சந்தோஷம். அப்ப நம்ம சமுதாய பொருளாதாரத்துல முன்னேறிடுச்சுல. நம்ம வளரணும்னா நம்ம கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்வான நிலைக்கு போகணும். கல்வியில பெரிய அதிகாரிகளோ போலீஸ் அதிகாரிகளோ இன்ஜினியர்களோ ஆகிறத விளைச்சாரு ஆசைப்பட்டாரு. கோயிலுக்கு விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தை தனியா உட்கார வைப்பாங்க. அவங்க போய் யார்கிட்டையும் சண்டை போடல. அந்த சமுதாயம் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், புரியும். எல்லாம் நீங்க படித்தவர்கள். தனக்காக கோயில் விட மாட்டேங்கியா, நானே கோயில் கட்டுறா 10 பைசா மகம போடுறான் 50 பைசா போடுறான்னு வசூல் பண்ணி தனக்காக கோயில்கள் உருவாக்குனாங்க. தனக்காக கல்வி நிறுவனத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு அவங்க இதுல எல்லா சமுதாயமும் படிக்குது. அந்த கோயில போய் சாமி கொண்டு வரணும். அதே சூழ்நிலை நம்ம சமுதாயத்திலையும் வளரணும். எல்லா விஷயத்திலையும் பள்ளிக்கூடம் உருவாக்கணும், பொதுவாக கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும். நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு நானும் உதவி பண்ணணும். அந்த நிலையை நம்ம உருவாக்கணும். நம்ம சமுதாயம் என்னைக்கு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் உயர்ந்த நிலைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம சமுதாயம் வந்து உயர்வான நிலையை அடையும். நண்பர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு வெள்ளச்சாமி மூலியமா. எதிர்க்க உட்கார்ந்திருக்கிற கதாநாயகன் நமது மாப்பிள்ளை செம்பராசு அவர்கள் இன்னைக்கு சந்தோஷம். என்ன இருந்தாச்சுன்னா நம்ம மச்சானுக்கு இப்படி ஒரு விழா நடக்குது. வந்து சின்ன கூட்டம் தான், அடுத்தவங்களுக்கு பெரிய கூட்டமா தெரியும். ஆனா அடுத்த தலைவர் வெள்ளச்சாமி ஒரு பிறந்தநாள் விழா போட்டு மிகப்பெரிய மாநாடு மாதிரி அடுத்த வருஷம் பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாடணும். இப்ப இந்த இடத்துல பிறந்தநாள் விழா அங்கேயும் பசுமுல்லை தலைவருடைய தம்பியுடைய வெள்ளச்சாமியுடைய நினைவு நாள் அங்கேயும் கொண்டாடுறது. வருஷத்துக்கு தலைவருக்கு 2 விழா எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணி நம்ம இயக்கத்துல இருந்து எல்லா நிர்வாகிகளும் சொன்னதுனால எல்லாரும் அவரை உருவாக்கின இடம் கோயில்பட்டி. அப்ப அவருடைய பிறந்த விழாவை கோயில்பட்டுல செய்வோம், அவருடைய நினைவு நாள்ல பசுமுல்லை பண்ணுவோம்னு சொல்லி இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வருஷம் தலைவருடைய பிறந்தநாள் விழா இந்த கோயில்பட்டி மண்ணில் தான் வருஷம் நடக்கும். அடுத்த தடவை இதை விட 20 மடங்கு. ஏன்னா இந்த தடவை வந்து நான் வந்து என்னைக்குமே மற்ற விழாக்களுக்கு திருநெல்வேலிக்கு போனேன்னா நான் விருந்தாளர் தான் போவேன். எனக்கு ரூம் போட்டு வச்சிருப்பாங்க, நான் போய் இந்த ஃபங்க்ஷனை கலந்து வந்திருப்பேன். ஆனால் அந்த கோயில்பட்டி விழாவில் இவங்களோட நிறைய செஞ்சாங்க. இந்த ஜஸ்டின் கூட உள்ள சங்கர், நகர செயலாளர் சங்கர், முத்துப்பாண்டி, சொல்ல முடியாது சூசப்பாண்டி, சமூக பாண்டி எல்லாம் புதுசாக சமூக பாண்டியை தப்பா நினைச்சிக்க கூடாது. புதுசா உள்ளவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அவ்வளவு வெறித்தனமான அன்பு உள்ளவன் சமூக பாண்டியன். அப்படி ஆட்களை எல்லாரும் நடந்து பண்ணிய நானும் உங்களோட ஊடகமான வந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா அடுத்த தடவை நான் வர வேண்டிய இருக்காது. நீங்களே எல்லாம் செஞ்சீங்க, இருந்தால் மாதிரி வெள்ளச்சாமி கூட்டு வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த தடவை இதை விட மிக பிரம்மாண்டமான விழாவா, அதாவது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமது தலைவர் தேவரையாவுக்கு அடுத்த தேவதந்த தேவர் மூக்கையாடு சொன்ன மாதிரி தேவதந்த தேவர் வெள்ளச்சாமி தேவருக்கு இதை விட விழா சிறப்பாக அடுத்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். வேகமா பேச வேண்டிய சூழல் வந்தால் கட்டாயம் வேகமா பேசுவேன். அந்த சந்தர்ப்பங்கள் இதுவரை எனக்கு அமையல. நம்ம காரணம் நம்ம இளைஞர்களுக்கு வந்து நம்ம சமுதாய தலைவர்களுக்கு காரசரமா பேசணும், 1000 பேர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நமது சகோதரர் அவர் எனக்கு அண்ணன் சொல்லி எனக்கு தம்பி தான். அதுக்கு வந்து நம்ம மைனர் செந்தில்குமார் இருக்காரு. உங்களுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைப்பாரு. ஏன்னா எல்லாருமே வேகமா பேசியாச்சுன்னா அவர் பேசினா அண்ணன் கொஞ்சம் பொருத்த தம்பி அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் சொல்லணும், நானே பேசிட்டா இவர் தலைவர்கள் என்னையா சொல்ல முடியும் நினைப்பாங்க. அது பிரச்சனை ஆயிடும். அப்படி பேச வேண்டிய காலகட்டம் வந்தாச்சுன்னா இல்லை இப்படி பேசினாங்க நீங்களே நினைக்கக்கூடிய சூழல் வந்துடும். இந்த விழாவுக்கு நீங்க இந்த கோயில்பட்டி சுற்று வட்டார மக்கள், இளம்போனா, விளாத்திபுரம், பக்கத்தில் உள்ளவங்க
சங்கரன் கோயில் எல்லா மாவட்ட செயலரும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா நம்ம மாவட்டத்தையும் நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விழாவை ஏற்பாடு பண்ண நம்ம தம்பி கோயில்படி தம்பிகளுக்கும் நம்மளுடைய வெள்ளச்சாமித்தினுடைய முன்னாள் நண்பர்களுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் அனைவருக்கும் உண்மையான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.